பாரத தேசத்திற்கு இது ஒரு பொற்காலம். தமிழகத்துக்கும் கூட. தமிழகத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த நாத்திகவாதம், பிரிவினைவாதம் ஆகியவையெல்லாம் அநேகமாக ஒரு முற்றுக்கு வந்திருக்கிறது. இது ஒரு கிரகண காலம். ஒரு நாட்டுக்கு ஏற்பட்ட கிரகணம் என்பது விலகுவது சில ஆண்டுகள் ஆகும். 50 ஆண்டு, 60 ஆண்டு, 100 ஆண்டு ஆகலாம். தமிழ்நாட்டை பிடித்திருந்த கிரகணம் இப்போது விடுபட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு இயற்கையிலேயே தெய்வ பூமி, தேசபக்த பூமி. ஆனாலும் துரதிருஷ்டவசமாக அந்த நெருப்பை ஒரு சாம்பல் மூடி இருந்தது. நீர்பூத்த நெருப்பு இப்போது விலக தொடங்கி இருக்கிறது. தமிழ்ல ஒரு பழமொழி, எரிகிற விளக்கு சுடர்விட்டு எரியும் என்பார்கள். அதுபோலத்தான் இப்போது கடைசி காலத்தில் கொஞ்சம் அதிகமான ஒரு துடிப்பு சில பேருக்கு தெரிய வரும். நாம் அது குறித்து அதிகமாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்போது அப்படி அல்ல. சேலத்தில் ஒரு முறை ஆபாச ஊர்வலம் போகும் பொழுது RSS அமைப்பை சார்ந்தவர்கள் மாத்திரம்தான் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சென்னையில தமிழ் காட்டுமராண்டி மொழி என்று சொல்லி ஆங்கில போதனா மொழியை வலியுறுத்தி ஒரு மாநாடு போட்டார்கள். அவர்கள்தான் தமிழுக்காக பாடுபடுவதாக சொல்லக்கூடிய அவர்கள் போட்டார்கள். அது எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்தது RSS அமைப்பை சார்ந்தவர்கள். நாம் பாரசாரதி தலைமையில் செய்தோம். நாம ஆக தாய்மொழி, தாய்நாடு, தாய் மதம் இது அனைத்துமே விமர்சனத்துக்கு உள்ளாயிற்று. இப்போது அநேகமாக அது முடிவுக்கு வரக்கூடிய நேரம். நாம் இந்த அமைப்பை பற்றி அதிகமாக அச்சப்படவில்லை. காரணம், இது கூட்டம். டாக்டர் ஹெட்கேவால் அவர்கள், RSS ஸ்தாபகர் டாக்டர் ஜி, அவர் காலத்தில் ஒரு அனுபவம் சொல்வார். அது காங்கிரஸ் கூட்டம் என்று நினைக்கின்றேன். கட்சியின் மேல அப்போது இருந்த காங்கிரஸ் மீது விமர்சனம் செய்வதற்காக அல்ல. ஒரு 1000க்கு மேற்பட்ட கூடி இந்த கூட்டத்தில் திடீர்னு யாரோ ஐயோ பாம்பு, ஐயோ பாம்புன்னு அதான். ஒரு 5-10 நிமிடத்துல கூட்டமே கலைஞ்சு போச்சு. கடைசியில பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் பொம்மை பாம்பு மாதிரி போட்டு. கூட்டம் இப்படித்தான். கூட்டம் என்று சொல்லக்கூடியது அப்படித்தான். ஆனா நம்முடைய கூட்டம் அல்ல. இது சக்தி வாய்ந்தது. சக்தி என்றால் உடலால் மாத்திரம் சக்தி அல்ல, செல்வத்தாலும் சக்தி வாய்ந்தது. உடலாலும் செல்வத்தாலும் மாத்திரம் சக்தி வாய்ந்த பயனில்லை. அறிவிலும் சக்தி வாய்ந்தது. உடம்பால், பொருளால், அறிவால் சக்தி வாய்ந்திருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு படித்தவர்கள் பணிந்து போவார்கள். விதிவிலக்கான சில பேர் மாத்திரம்தான் துணிந்து நிற்பார்கள். ஆட்சி அதிகாரத்திலும் நாம் தான் இருக்கிறோம். அது போதாது. இந்த ஆட்சி அதிகாரம் என்று சொல்லும் பொதுவான வார்த்தைக்கு அவர்கள் எதை பணிகிறார்கள், யாரை பணிகிறார்கள் என்றால் ஆன்மீகத்துக்கு பணிகிறார்கள், துறவிக்கு பணிகிறார்கள். காரணம், துறவி என்பவர் ஒழுக்கசீலர். ஒழுக்கம் என்று இருக்குமானால் மதிப்பு உலகத்தில் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஒழுக்கம் என்று சொல்லும் போது பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை தான் தரிசித்ததாக சொல்வோம். பிரம்மச்சரிய ஒழுக்கம் என்று சொல்லும் போது நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரே ஒருவர் பீஷ்மாச்சாரியர். பீஷ்மர். கிருஷ்ணன் நமக்கு ஒரு வாக்குறுதி வந்திருக்கிறார். அதாவது நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக, தீயவர்களை அழிப்பதற்காக யுகத்தோறும் அவதரிப்பேன் என்று சொல்லியிருக்க. நீ இனி வந்து என்ன பண்ண போறேங்கிறது இருக்கட்டும் கிருஷ்ணா, நீ வாழ்ந்த போது என்ன பண்ண பார்த்தா இந்த பீஷ்மர் கொள்றதுக்கு நீ தானே காரணமா இருந்த. அப்ப பீஷ்மர் எந்த கணக்கு? எந்த கணக்கு என்றால், நீ என்னதான் நல்லவனா இருந்தாலும் யோகியனா இருந்தாலும் நீ அதர்மத்தின் பக்கம் இருந்தால் நீனும் கொல்லப்பட வேண்டியவன் கிருஷ்ணன் சொன்னான். திரௌபதி இன்னைக்கு தூயில் இருந்த போது வாய்மொழி உட்கார்ந்து இருந்தாங்க. அநியாயம் நடக்கும் பொழுது வாய்மொழி இருந்தாலும் சரி, தெரிந்தே
அதர்மத்தின் பக்கம் சேர்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது கிருஷ்ணனுடைய வார்த்தை. அதனால தர்மத்தின் பக்கம் இருந்தால்தான் வெற்றி. தர்மத்தின் பக்கம் இருப்பவர்களுக்கெல்லாம் பேரு பொதுவா தேவர்கள்னு பேரு. ஆனா தேவர்கள் அசுரர்கள். நாம தான் தேவர்கள் ரொம்ப அழகா மகாராஜா மாதிரி இருப்பான், அசுரன்னா புசு புசுன்னு ஒரு மாதிரி இருப்பான்னு நினைக்கிறோம். நான் கூட சின்ன வயசுல திருடன்னு சொன்னா ஒரு மாதிரி மரட்டை மீசை வச்சுக்கிட்டு கையில கட்டிட்டு இடுப்புல இந்த கையில ஒரு தாயத்தை கட்டிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பின்னாடிதான் அப்புறம் எனக்கு புரிஞ்சது அதெல்லாம் கிடையாது, மறுபடியும் நல்ல ஷேவ் பண்ணிட்டு தினசரி டிவியில பேட்டி கொடுப்பான் அப்படின்னா பின்னாடி ஒரு காலத்துல புரிஞ்சது. ஒரு 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 குறிப்பு தான். தர்மத்தின் பக்கம் இருக்கிற தேவர்கள் அதை வகைப்படுத்தி உருவப்படுத்துறது அசுரர்கள். அதனால யார் தேவர்கள் யார் அசுரர்கள், யார் இருப்பவர்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு சோதனை வந்தது. அதை மாத்திரம் சொல்லி முடிச்சது. ஒரு அசுரன், அந்த அசுரனுக்கு யாராலும் அவனை வெல்ல முடியல. சிவன் சொன்னார் என்னால முடியாது, மகாவிஷ்ணு என்னால முடியாது, முருகனும் கூட என்னால முடியாது. இப்படி எல்லோரும் மறுத்த பிறகு பிரம்மா சொன்னாரு, ஒரு காரியம் பண்ணுங்க, இவன் அப்படி வரம் வாங்கி வச்சிருக்கா, எதிரி எப்போதும் தொலைவா இடக்கூடாதீங்க. ஒருவனுக்கு மரணமே கூடாதுன்னு தான் வரம் கொடுக்க முடியாது. இப்படி கூடாது அப்படி கூடாதுதான் பண்ணணும். ஆனா நம்ம லூப் போல் கண்டுபிடிச்சா நரசிம்மதார் எடுக்கணும். அதனால இந்த அசுரனை கொல்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீங்க எல்லாரும் உங்களுடைய சக்தியை கொடுங்க. சிவன் தன் சக்தியை கொடுத்தார். நான் படைக்கிறேன்னு பிரம்மா, சிவன் தன் சக்தியை கொடுத்தார், மகாவிஷ்ணு தன் சக்தியை கொடுத்தார், முருகன் தன்னுடைய சக்தியை கொடுத்தார், பார்வதி தேவி சக்தி தன் சக்தியை கொடுத்தார். இப்படி எல்லாரும் தான் சக்தியை குவித்து உருவானதுதான் மகிஷாசுர மர்தினி. எல்லா தெய்வங்களையும் நீங்க பார்க்கலாம், ராமட்ட கோதண்டம் தான் இருக்கும், முருகன்ட்ட வேல் தான் இருக்கும். மகிஷாசுர மர்தினி கையில வேல் இருக்கும், கோதண்டம் இருக்கும், திரிசூலம் இருக்கும், சக்கரம் இருக்கும், விஷ்ணு எல்லாமே இந்த அம்மா கையில் இருக்கும். ஒன்றுபட்ட சக்தி, நல்ல சக்தி மாத்திரம்தான் வென்று தீரும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அடையாளம். ஆபாசமா பேசிக்கிட்டான்னு சொல்றீங்களே, நீங்க யாராவது மகிஷாசுர மர்தினி அந்த ஸ்தோத்திரத்தை படிச்சு பார்த்தா புரியும். நமக்கே கொஞ்சம் புதிக்கும். அவன் அம்மன்ட்ட வந்து கேட்பான், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. மோசமா பேசுவான் அசுரன், சாதாரண நடக்கல, கடைசியில வம்சம். ஆனா இப்ப இருக்கிற ஆபாசத்தில் அப்பவே கடைசியில் இந்த எல்லாம் ஒன்று திரண்ட சக்தி தான் வெற்றி பெற்றது. இதுதான் சொல்றாங்க சுருக்கமா, சங்கவு சக்தி கலயுகி. கலியுகத்தில் சங்கம்தான் சக்தி. கூட்டத்தை ஒழிக்க வேண்டுமானால் சங்கம்தான் வெற்றி பெறும். இதான் ஒரே வரி. அதனால கூட்டம் என்பது கலைந்து போகும், நீண்ட நாள் நிற்காது. ஆனாலும் கூட இன்றைக்கு நாடு முழுவதும், குறிப்பாக தமிழ் பேசுகிற உலகம் முழுவதும், இன்னைக்குதான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப்ல மும்பையில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க, அங்க கந்த சஷ்டி பாடுறாங்க இன்னைக்கு இதே நேரத்துல. அப்படி தமிழர்கள் வாழக்கூடிய போது எல்லாத்திலையும் இன்னைக்கு கந்த சஷ்டி பாடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளணும். ஒன்று திரண்ட சக்தி அது வருமானால் அதை யாராலும் வெல்ல முடியாது என்பது மாத்திரமல்ல. அந்த அசுரன், அந்த பேர் என்ன சொன்ன அசுரன் பேரு மகிஷாசுரன் பேர். மகிஷாசுரனை தமிழ் படுத்தினா எருமப்பாடுன்னு அர்த்தம், எருமமாட்டு அசுரன் அர்த்தம். புரியுதா? அதனால எருமாட்டு அசுரன் அந்த கூட்டம், அது சங்கம் தான் வெற்றி பெறும், ஒன்று திரண்ட சக்தி வெற்றி பெறும். இதுதான் இன்றைக்கு தாற்பயம் என்று மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.